அப்போ 2வது ஒரு கேள்வி வரும். அது என்ன கேள்வி அப்படின்னா, கடவுள் என் கூட இருந்தா என் வாழ்க்கைலாம் எப்படி இருக்கணும்? அ கடவுள் மட்டும் என் கூட இருந்தா என்ன கொண்டு எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கணும். நான் செய்வதெல்லாம் வாய்ச்சிருக்கவனவா? கடவுள் என் கூட இருந்தா என் கை கொடுக்கிற கையா இருந்திருக்கணுமே. கடவுள் என் கூட இருந்தா நான் செய்வதெல்லாம் வாய்த்து இருக்கணுமே. நான் வருகையில ஆசீர்வதித்து இருக்கணும், போகையில ஆசீர்வதித்து இருக்கணுமே. வீட்லயும் ஆசீர்வதித்து இருக்கணும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமே. என் மனைவி கனித்தரும் திராட்சை செடியா இருக்கணும். பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள போல இருக்கணுமே! அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா, இந்த நாள்ல ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்க்க போறோம். அது என்ன உண்மை என்ற காரியத்துல நம்ம குறித்து பார்க்க போறோம். சிறிய காரியங்களில் உண்மை, தனிமையில் உண்மை, மனிதர்களிடத்தில் உண்மை, கடவுளிடம் உண்மை. கடவுள் நம்மோடு கூட இருந்தால் நம்ம உண்மையாக இருப்போம். நமக்கு இருக்கிறதில் நாம் உண்மையாக இருப்போம். கடவுள் நம்மோடு இருக்கிறார்னா, பெரிய 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 காரியம்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். கடவுள் நம்மோடு இருந்தால் எப்படி நம்ம வாழ்வது? அது உண்மை. அது ரொம்ப முக்கியமா இருக்கும். 2வது போதும் அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்போம். ஒரு தாழ்மையாக இருப்போம். நம்ம இயேசு கிறிஸ்து வாசிச்ச மாரி தாழ்மையாக இருப்போம். கீழ்ப்படிவோம். அத பத்தி நம்ம பார்க்க போறோம். உண்மை, தாழ்மை. உண்மை, தாழ்மை. இது இது வரும் பாருங்க. இத நம்ம பத்தி பார்க்கலாம். இதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நடைமுறைப்படுத்துதல். இத பத்தி பார்க்கலாம். 1வது யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். யோசேப்பு மற்றும் அவரது உண்மை. அதை 39வது அதிகாரத்துல பார்க்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாளிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரியசித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனும் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக்கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றைக் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாரொன்றைக் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பிட்டிருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர மற்றொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளோடு சயனிக்கவும் அவளோடு இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தைப் பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரைக் கூப்பிட்டு, பாருங்கள், எபிரெய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவர் என்னோடே
அவன் என்னோடே சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு, தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு, வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும், அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து, அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரெய வேலைக்காரன் சலசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னுடனே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனைப் பிடித்து, ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. ஏன் இந்த பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு கூட இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கை யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ கடவுள் யோசேப்போடு இருக்கிறார். அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம அடிக்கடி அதான் யோசிக்கிறோம். கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படின்னா, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கல? கடவுள் என் கூட அப்படிலாம் இருக்கிறார். பெரிய தேவன், மகத்துவமான தேவன், செங்கடலை பிளந்த தேவன், கன்மலை பிளந்து தண்ணீரை தந்த தேவன், அவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கிறாருன்னா என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்? எனக்கு என்னை கொண்டு ஒரு பெரிய மீட்பு வரணும், என்னை கொண்டு அற்புதம் நடக்கணும், கொடுக்குற கையா இருக்கணும், இவ்வளவு சூப்பரா இருக்கணும், இல்லை இப்படிதான் மரத்தை போல இருக்கணும், செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். நான் முன்னாடியே சொன்னேன், தேவன் நம்மோடு இருக்கிறதின் நோக்கம், நாம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அறிந்து அவரோடு இணைந்து அதை செயல்படுத்துவது, அதான் நோக்கம். அப்போ தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறார். அவர் எப்படி வாழ்றாருன்னு பாருங்க. அவர் என்னால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, அவர் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறார். என்ன சொல்றாரு? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படி சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்ற வாசிக்கும் போது, தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். என்ன நோக்கத்துக்காக போனான்? வேலை செய்யறதுக்கு போறான். பெரியவன், வீட்டுல என்னை விட பெரியவன் யாரும் இல்லைன்றான். ஆனா அவர் வேலை செய்ய போறாரு. அப்புறம் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கிறாரு. அவர் எதுவுமே லைட்டா எடுத்துக்கல. எதுவுமே ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கல. யோசிப்பு என்ன சொல்ல, அவர் சாப்பாடை பத்தி மட்டும்தான் கேட்கிறாரு. வேற எதை பத்தியும் என்ன பண்ணல, கேட்கல. அதனால அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு அப்படிலாம் எதுவும் சொல்ல. ஆனா சொல்றாரு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு செய்வது எப்படி? அப்படி சொல்றார். உடன்பட்டு தேவனுக்கு இடமும் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னு வாசிக்கணும். அப்ப அது அவனை சிறையில போட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாரு. சிறைச்சாலை தலைவரிடத்துல தயவு கிடைக்கும்படி செய்யறார். தசைக்கல் ரிப்பீட்ஸ். அவர் சிறைச்சாலையில உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, தேவன் யோசேப்போடு, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும் என்பதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த வருஷம் சொல்லிட்டு, அந்தபடி இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யோசிப்பு என்ன பண்றாரு? எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாரு. அவர் என்ன பண்றாரு? போல்டிபார் அப்படின்ற எகிப்தியன் என்ன பண்றாரு? இஸ்மவேலர் கிட்ட வாங்குறாரு. ரொம்ப அன்ஃபேர் தான். சொந்த குடும்பமே அவர் என்ன பண்றது? அவரை வெறுக்குது. அது மாதிரிலாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, சொந்த குடும்பமே வெறுக்குது அப்படின்னா உயிர் வாழறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற ரீசனே இருக்கா? நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ, யாருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களே உங்களை வெறுக்கிறாங்கன்னா உயிர் வாழறதுக்கு வேற அர்த்தமே இருக்காதுல்ல. அப்போ இவரு தூர தேசத்துல என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அங்கேயும் உண்மையா இருக்கிறாரு. நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்றாரு?
கடவுள் அவங்க கூட இருக்கிறத அவர் உணர்றாரு. அவர் என்ன சொல்ல "ஏன் எனக்கு எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? அ என்னால அப்படி யோசிக்கல." இவரோட மனநிலையே வேற மாரி இருக்கு. என்ன அப்படின்னா, அ என்ன யோசிக்கல, கடவுள் என் கூட இருக்கிறன்னா ஏன் இப்படிலாம் நடந்தது? அப்படின்னு அவங்க யோசிக்கல. இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் ஒண்ணும் அவர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்து இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்கிறார். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது, அ நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழியில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு யோசேப்பு உணர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்றாரு, நான் வந்து தாழ்மையா இருக்கேன். எனக்கு இந்த இவ்ளோ அநியாயம்லாம் நடந்தது. ஓகே. இப்படிலாம் நடந்தது. ஆனாலும் கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. சிறைச்சாலையில போட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையில அப்புறம் கடவுள் யோசேப்போடு இருக்கிறாரு. நோ டவுட். கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. அப்போ அவருடைய மனநிலை என்ன இருக்கு அப்போ, இல்ல பைபிள்ல என்ன சொல்ல வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கடவுள் ஒரு மனுஷன் கூட இருக்கிறாரு. அதனால அவன் எப்படி இருக்கணும், ஏற்ற காலத்தில் கடவுள் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து கைக்குள் அடங்கி இருக்கணும். தாழ்மையா இருக்கணும். ஒருவேளை அநியாயம் நடக்கலாம். ஏதோ நடக்குது. ஆனாலும் கடவுள் என் கூட தான் இருக்கிறார். நான் தாறுமாறா வாழ மாட்டேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவள் மேல் வைத்து விடுங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையா இருக்கு. கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படி யோசிக்காம, கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. என் கூட இப்ப கடவுள் இருக்கிறாரு. நான் பெஸ்ட்டா இருக்க போறேன். இப்போ கடவுள் என் கூட இருக்கிறாரு. நான் உண்மையா இருக்க போறேன். கடவுள் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. என் என் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை தான். எனக்கு கடவுள் நிறைய தரிசனம்லாம் தந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கிறேன். கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. நான் உண்மையா இருக்க போறேன். கடவுள் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நான் இந்த இடத்துல உண்மையா இருக்க போறேன். இந்த இடத்துல பெஸ்ட்டா இருக்க போறேன். அதுதான் வந்து ஒரு நல்ல மனநிலையா இருக்கிறது. அப்போ இந்த யோசேப்பு அவருடைய உண்மை தன்மையில நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யாரும் இல்லாத போல நம்ம உண்மையா இருக்கணும். சிறிய காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். டோன்ட் கோ ஈஸி. நம்ம வந்து அ த பார்ட் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்க முடியும். தேர் இஸ் நோ சச் திங் அஸ் இன்சிக்னிஃபிகன்ட். வாழ்க்கையில எதுவுமே வந்து சிக்னிஃபிகன்ட்டே கிடையாதுன்னு இல்ல. எல்லாமே முக்கியம் தான். கடவுள் நம்ம வாழ்க்கையில தந்திருக்கிற ஒவ்வொரு படியும் ரொம்ப 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 முக்கியம். உங்களிடத்தில் உள்ளதை வைத்து முழுமையாக திருப்தி அடைதல் ரொம்ப முக்கியம். நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம், இது இந்த இந்த இது ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட தண்டு இருக்கிறதுல ரொம்ப திருப்தி அடைஞ்சிடணும். யோசேப்புக்கு அவர் என்ன பண்றாரு, போத்திபார் வீட்ல இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் திருப்தியா இருக்கிறாரு. தன் வேலைய என்ன பண்றாரு, திருப்தியா என்ன பண்றாரு, செய்றாரு. ரொம்ப உண்மையா இருக்கிறாரு. கடவுள் அவங்க கூட இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, ரொம்ப திருப்தியா கடவுள் என்னை இங்க தான் வச்சிருக்கிறாரு. இப்ப என் கூட தான் இருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய பெஸ்ட்ட நான் என்ன பண்ணணும், தரணும் அப்படின்னு வாழ்றத நம்ம பார்க்க முடியும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இஃப் யூ நோ காட் இஸ் வித் யூ, யூ வோன்ட் ஹேவ் சம் டே மென்டாலிட்டி. அப்படின்னா நான் யோசிச்சிருப்பேன். ஒருவேளை நீங்களும் யோசிச்சிருக்கலாம். சம் டே மேன் அது என்னன்னா, நம்ம வந்து சில பேர் நல்லா இருப்பாங்க. அவங்களலாம் பார்க்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், "ஹ்ம் சம் டே ஒரு நாள் நானும் அப்படி இருப்பேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன், அந்த என்னுடைய ட்ரீம் லைஃப் வந்து நான் என்ன பண்ணுவேன், வாழ்வேன்." அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சம்டே மென்டாலிட்டி நம்ம இருக்கும். சம்டே மேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கலாம். எனக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த சம்டே மேன் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. ம். கடவுள் இப்போ என் கூட இருக்கிறாரு. இப்போ என்னுடைய லைஃப்ப வந்து நான் என்ன பண்ணணும், யோசேப்பு மாரி நான் என்ன பண்ணணும், வாழ வேண்டும். என்னுடைய பெஸ்ட்டா தரணும். எல்லா தண்டர்ல நான் முழு திருப்தியா இப்போ என் வாழ்க்கையில வாழ வேண்டும். இதுதான் நம்ம யோசேப்புடைய இந்த ஒரு பகுதியில இருந்து நம்ம பார்க்க முடியுது.